Sarans Hospitals. வணக்கம், சரன்ஸ் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் நந்தினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோரியாசிஸ் பற்றி. அதுவும் இந்த வின்டர் டைமில் ரொம்பவே தவிக்கிற ஒரு கேட்டகரி பார்த்திங்கன்னா இந்த சோரியாசிஸ்னால அஃபெக்ட் ஆன பீப்புள் தான். ஸோ சோரியாசிஸ் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இயற்கையாகவே நம்ம உடம்புல 33 நாட்களுக்கு ஒரு முறை நம்மளோட தோல் புதுப்பிக்கும். ஸோ அந்த புதுப்பிக்கிற தோல் மேலேயே தோல் உதிராமல் மறுபடியும் மீண்டும் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர்னு டெவலப் ஆகும்போது தான் இந்த சோரியாசிஸ் பிரச்சனை வர்றதுக்கு காரணம். இது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட்ல பியூரிஃபிகேஷன் ப்ராப்பரா நடக்கல, தோல் ரொம்ப வறட்சியாவே இருக்கு. இந்த மாதிரி சோரியாசிஸ் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இந்த வின்டர் டைம்ல ரெண்டு ஹோம் ரெமெடி வச்சு ஈஸியா சோரியாசிஸ்னால ஏற்படக்கூடிய அதிகமான இச்சிங்ல இருந்தும் பரவல்ல இருந்தும் ஈஸியா உங்களை ப்ரிவென்ட் பண்றதுக்கான வழியை தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது எலுமிச்சந்தோல். எலுமிச்சை பழத்துல இருக்கிற தோலை நைட்டே ஊற வச்சிருங்க. மார்னிங் ஊற வச்ச தண்ணியை எடுத்துட்டு புது தண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சு அதுல கொஞ்சம் நீங்க கரும்பு சக்கரை சேர்த்து வாரத்துல 2 முறை சாப்பிடுவாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது வெத்தலையும் அருகம்புல்லும். ஸோ வெத்தலையும் அருகம்புல்லையும் நீங்க நல்லா மிக்சில அடிச்சிருங்க. அடிச்சுட்டு 1 டம்ளர் தண்ணியில இந்த அடிச்ச பேஸ்ட்டை போட்டு கொதிக்க வைங்க. 2-3 குருமிளகு தட்டி போட்டுருங்க. நெக்ஸ்ட் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதை நீங்க ஃபில்டர் பண்ணி வாரத்துல 3 முறை டெய்லியுமே எடுத்துட்டு வாங்க. இது 2 ஃபாலோ பண்ணும்போதும் டெய்லியுமே நீங்க என்ன பண்ணணும்னா கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க. இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க. சோரியாசிஸ்னால வரக்கூடிய அதிகமான இச்சிங் பரவல்ல இருந்து ஈஸியா நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சின்ன இச்சிங் வரதை ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. ஒரு நாள் பாருங்க, 2 நாள் பாருங்க, 3-4 நாட்கள் இல்ல 1 வாரம் தொடர்ந்து இருக்குன்னா நீங்க பண்ண வேண்டியது உங்க அருகாமையில இருக்கிற டாக்டரை அணுகணும். அணுகி இதுக்கு முறையான சிகிச்சை எடுத்தீங்கன்னா தான் சீக்கிரமாவே இதை சரி செய்ய முடியும். தேங்க்யூ. We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary, and if necessary it should be without side effects. இதுதான் எங்களோட கான்செப்ட். Sarans Hospitals.